ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பட்னா பைரட்ஸ் டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்க போது, வீக்னஸ் என்னவா இருக்கலாம், அந்த டீம்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது பட்னா பைரட்ஸோட ஸ்வாட் அனலைசிஸ். ஸோ லேட் பண்ணவானா இப்போ வாங்க வீடியோ போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாட் அனலைசிஸ் வீடியோ சீரீஸில் பட்னா பைரட்ஸ் இவங்களுக்கு தான் நான் 2வது வீடியோ போடுறேன். அண்டு இதுவும் தமிழ் தலைவாஸ் வீடியோவும் ஆல்மோஸ்ட் ஒரே நாள் தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பட்னா பைரட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டீமாக இது இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் டீமில் சேஞ்சஸ் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் மறந்துடக்கூடாது, லாஸ்ட் டைம் PKL சீசன் 11ஓட ஃபைனலிஸ்ட் இவங்க. நரேந்தர் ரேது டீமை சூப்பராக கொண்டு வந்திருந்தார், யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு. அந்த மாதிரி ஒரு தரமான டீம். பட் இந்த முறை கோச்சிங் டிபார்ட்மெண்ட், ரைடிங் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸ்குவாடை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க, அதில் டவுட்டே வேணாம். அப்படி இருக்கிற இந்த பட்னா பைரட்ஸில் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் என்னவா இருக்க போகுதுங்கிறத தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓவரால் பட்னா பைரட்ஸ்ங்கிற டீம் ஒரு சாம்பியன் டீம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த முறை எப்படி இருக்குது நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து. இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டவுட்டே வேணாம், இந்த டீமோட ஸ்ட்ரென்த் இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் தான். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 11லேயே இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் பெரிய சப்போர்ட் பண்ணாங்க தேவங் தலால் கூட சேர்ந்து. இப்போ தேவங் இல்லை, பட் இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதிக அமௌண்ட், அதாவது PKL வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன டிஃபென்ஸ் பிளேயர் இவர் தான். டிஃபெண்டர் அன்கிட் ஜக்லான் லெஃப்ட் கார்னர் அண்ட் இந்த டீமோட கேப்டனாகவும் இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. 1.573 கோடிக்கு இவரை எடுத்திருந்தாங்க. FVM அதுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க இவருக்கு. ஓவரால் பார்க்கும்போது இந்த அன்கிட் ஜக்லான் லெஃப்ட் கார்னரை பார்த்துக்க போறாரு. இது இல்லாம தீபக் சிங் ராத்தி ரைட் கவருக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் ஒரு தரமான பிளேயர். அவருக்கும் ஆக்ஷன்ல பல போட்டிகள் விழுந்திருந்துச்சு, அவரையும் FVM யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரைட் கவர் தீபக் சிங் ராத்தியும் இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காரு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த 2 பேரும் சீசன் 11ல ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாங்க பட்னா பைரட்ஸுக்கு சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு. இப்போ கேப்டன் அண்டு கூடவே வைஸ் கேப்டன். ஸோ இப்படி இருக்கிறப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இல்லாமல் மற்ற பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் கார்னருக்கு சோம்பிர் குலியா அண்ட் அமீன் கோர்பானி மாதிரியான பிளேயர்ஸையும் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கே வேற தூக்குனாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல பிக்குங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ அதுவுமே இங்கே இப்போதைக்கு ஜாலியாக சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் மேலும் கவர்ஸ் அண்ட் கவர் பேக்கப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கேத் சாவந்த், பாலா சாஹேப் ஜாதவ், தீபக் ராஜேந்தர் சிங் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க நல்லா இருக்கு. இதுவும் பட்னா பைரட்ஸோட பெரிய ஸ்ட்ராங்காக நான் பார்க்குறேன். அதாவது பட்னா பைரட்ஸோட டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த சீசன் கம்பேர் டு சீசன் 11. சீசன் 11ல நல்லா தான் இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குர்தீப் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க, அப்பவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போவும் இன்னும் சூப்பராக இருக்குங்கிறதுல டவுட்டே வேணாம். மேபி கொஞ்சம் ரைட் கார்னர் உங்களுக்கு சாப்பியா தெரியல, பட் அதுவுமே மேனேஜ் பண்ணிடுவாருன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போமே. வீக்னஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா வீக்னஸ் இந்த டீமோட ரைடிங் யூனிட்னு சொல்றாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த 300 புள்ளிகளுக்கு மேலே எடுத்த தேவங் தலாலை விட்டுட்டாங்க. அவர் வெளியே கிளம்பி போயிட்டாரு. தேவங் தலால் இல்லாம இப்போதைக்கு இந்த டீமை லீட் பண்ண போற ரைடர் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் மணிந்தர் சிங் நினைப்பீங்க, பட் கிடையாது. அயன் தான் லீட் பண்ணுவாரு. மணிந்தர் சிங் எல்லா மேட்சும் ஆடுறதே பெரிய டவுட்டுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அயன் வந்து ஒரு தளபதி, அதாவது இந்த டீமோட தளபதியா இருந்தார், இப்ப தலைவராகிறதுன வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அயனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவரை நம்பி மட்டுமே இந்த டீமோட ரைடிங் யூனிட் இருக்கா? ஏன்னா இந்த பக்கம் சுதாகர் எம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டைம் இல்லாமல் இருக்காரு. ரீசெண்டாக பெருசாக கேம் அப்படிங்கிறது ஆடுறது இல்லை. எஸ், ரயில்வேஸ்லாம் ஆடி இருக்காரு தான். பட் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் கேம்ப்ல கூட லேட்டாக தான் ஜாயின் பண்ணாரு. சம் பர்சனல் ரீசன் காரணமாக அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சுதாகரோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா லாஸ்ட் சீசனும் சரியான கேம் டைம் கிடைக்கல அவருக்கு, என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. மணிந்தர் சிங்கோட ஃபார்மும் லாஸ்ட் இயர் டிப்பா இருந்துச்சு. அதனால தான் அவர் பேஸுக்கு தான் போயிருந்தார் இந்த ஆக்ஷன்ல. அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பட்னா பைரட்ஸ் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வீக் பாயிண்ட் இருக்கு. பட் இவங்களும் யங்ஸ்டர்ஸ், இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களோட ரைடிங் யூனிட் தான் இப்போதைக்கு இவங்களோட வீக்னஸாகவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் பண்ணுற எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அண்ட் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், இதான் என்னோட இன்ஸ்டா ஐடியில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ நாம் அப்படியே அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரும் சரி பட்னா பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனல் அட்டன் பண்ண ஒரு டீமாக இருந்திருக்காங்க. 3 டைம் சாம்பியன்ஸாக இருந்தாலும் அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் படிக்க முடியாமலேயே போயிருக்கு. அண்ட் இந்த முறை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. தேவங் தலால் இல்லை, இப்போ தளபதியாக இருந்த அயன்
அயனுக்கு தலைவனாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பெருசாக காத்துட்டு இருக்கு. ஸோ அயன் என்ன பண்ண போறாரு அண்ட் கூடவே அயன் கூட போட்டி போட்டு சுதாகர் எம்மாலையும் இப்போதைக்கு தலைவனாக முடியும். அதாவது பிரைமரி ரைடராக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் சுதாகர் எம்முக்கும் இருக்கு. அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாருன்னா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு போட்டியே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டார்டிங் செவனில் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியான ரைடராக இருக்காரு. மேபி ப்ராக்டிஸ் கம்புக்கு லேட்டாக வந்தார், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஆட வைக்காமல் போனாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். பட் சுதாகர் எம்முக்கு இது ஒரு பயங்கரமான சீசனாக இருக்கலாம். அவர் பிரைமரி ரைடராக மாறுறதுக்கு ஐயனை விட பெரிய ரைடராக வரலாம். ஸோ ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சேம் மணிந்தர் சிங்கும் தன்னோட ஃபார்மை ரீகெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவரோட 1700 பாயிண்ட்ஸ் ஐ திங்க் ரீச் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சீசன் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வெயிட் பண்ணுங்கிறதுல டவுட்டே வேணாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக காத்துட்டு இருக்கு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட கோச் அனுப்குமாருக்கும் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு அசிய கோச்சா. அதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக இது இருக்கும். இந்த சீசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்ட் முக்கியமாக நான் பேச வேண்டியது அயனை பற்றி தான். அயன் வந்து லாஸ்ட் சீசன் 184 ரைட் பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு சப்போர்ட்டிவ் ரைடராக ஒரு நல்ல தளபதியாக பட்னா பைரட்ஸுக்கு சர்வ் பண்ணியிருந்தாரு. அண்ட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறமா அவரால் பெருசாக போக முடிஞ்சா தேவன் களவுக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த முறை தேவன் களவுக்கு அயனால் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அயன் அந்த மாதிரியான ஒரு ரைடர் கிடையாது, எக்ஸ்ப்ளோசிவான ரைடர் கிடையாது, செமையான சப்போர்ட்டிவ் பிரைனை யூஸ் பண்ணக்கூடிய ரைடர். ஸோ அது எப்படி பண்ண போகிறாரு, இந்த சீசனை எப்படி யூஸ் பண்ணி அவர் பிரைமரி ஆக போகிறாருங்கிறது தான் இப்போ அவருக்கு இருக்கிற சேலஞ்ச். என்ன பண்ணுவாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்டு சேம் அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கடைசியாக த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு த்ரெட்ஸாக எல்லாருமே கருதுகிற ஒரே விஷயம் கோச் அனுப்குமார். இது அனுப்குமார் த்ரெட்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு பிளேயராக வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் எ கோச்சா இவர் வந்து பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் டீமுக்கு வந்து கோச்சாக இருந்தார். சீசன் 7 ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். பட் அப்போது புனேரி பல்டனை இவரால் பெருசாக கொண்டு வர முடியல. டேபிளில் கடைசியில் தான் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இவரோட கோச்சிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு ஆஸ் எ ஹெட் கோச்சா. அதுக்கப்புறமா புனேரி பல்டன் அவர் ரிலீஸ் பண்ணி வெளியே அமிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எஸ், அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சது இவராக இருந்தாலும் அவங்கள குரூம் பண்ணி அவங்கள பெருசாக கொண்டு வர முடியாமலே அவரால் வெளியே போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரியான யங்ஸ்டர்ஸை இப்போ பட்னா பைரட்ஸ் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ண போறாருங்கிறது தான் இப்போதைக்கு கேள்விக்குறி. இது ரொம்பவும் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அனுப்குமாரோட கோச்சிங் கெரியருக்கு இது த்ரெட்ஸாக வந்து அமையும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாரு, இந்த பட்னா பைரட்ஸை எப்படி கொண்டு போய் நிறுத்த போறாருங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய கேள்விக்குறி. ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண டீமை ஆல்மோஸ்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க, தேவக் மட்டும் இல்லாமல். ஸோ இந்த டீம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த டீமோட பெரிய த்ரெட்ஸாக இருக்குது. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ரைட் கார்னர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் எங்களோட த்ரெட்ஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சோம்பேர் குலியா நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்பு தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில த்ரெட்ஸும் இப்போதைக்கு பட்னா பைரட்ஸை சுற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க, இதுலேருந்து எப்படி மீண்டும் வந்து சாம்பியன்ஷிப் கிட்ட போக போகிறாங்கிறத தான் இப்போதைக்கு இருக்கிற கேள்விக்குறி. உங்களோட ஒப்பீனியன் படி நடக்குமா நடக்காதுங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த டீம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்களேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.